இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியும். இஸ்லாமிய அமைப்புகள், நாங்கள் காவல்துறை அதிகாரிகளும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் சரி, நாங்கள் மிகவும் கட்டுப்பட்டவர்கள். எந்த ஒரு குறையாவும் பேசிட மாட்டோம். நாங்கள் அப்படித்தான் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கும் சரி எந்தவித இடையூறும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏதோ சங்கி பயிர மாதிரி மதுரையில ஊருக்குள்ள இருந்துட்டு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து இறக்கி வச்சுக்கிட்டு, முருகனுக்கு என்ன கந்த சஷ்டி கவசம் பாடணும். இப்ப நான் பாடுறேன், வா கந்த சஷ்டி கவசம் நான் பாடுறேன். இங்க இருக்க சங்கி யாராவது இருந்தீங்கன்னா ஒட்டு கேட்ட, இங்கே கூட்டத்துல ஏதாவது ஒரு சங்கி ஓரமா ஒட்டு கேட்டு இருப்பான். வா நீ வா, முருகனை பத்தி நீயும் பேசு, நானும் பேசுறேன், வா பேசிக்கலாம். இல்ல இது எங்க உணர்வால் வந்தது. நாங்க ஏதோ இன்னைக்கு மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம்ல. ஒரு காலத்துல யாரு பல்லனா இருந்திருப்போம், பறையனாக இருந்திருப்போம், தேவனாக இருந்திருப்போம், முதலியாராக இருந்திருப்போம், நாடார்களாக இருந்திருப்போம். ஆனால் ஒருபோதும் பார்ப்பானாக இருந்திருக்க மாட்டோம். அதுதான் எங்க வரலாறு. ஏன்னா கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரிய வந்தேரி கூட்டம் தான். நீங்க எப்படி யூதருக்கு ஒரு நாடு இல்லாம இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் இருக்கிறவங்க எப்படி பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி அச்சாட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, அதை போல உனக்கு நிற்கதியற்ற நாய் நீங்க அந்த 1% இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்க என்ன பேச்சு? ஏன் என் சமூகமே, இந்த போராட்டம் மட்டும் இல்லை உங்களுக்கு விடிவு. நீங்கள் கல்வியை தேடி செல்ல வேண்டும். வரக்கூடிய சமுதாயம், இளைய தலைமுறைக்கு கல்வியை நோக்கி, அதுவும் இப்ப இன்னும் நம்ம இந்த சூழல் வாழ்றோம், இன்னும் மோசமாக போகும். வரக்கூடிய காலங்கள் இன்னும் மோசமா போகும். நம்ம இப்ப சொல்லுவோம் பேசும்போதெல்லாம், நாங்கள் பதிலை கண்டவர்கள், உகதை கண்டவர்கள். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கண்டாங்க மார்க்கத்தை. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு என்ன வளர்ந்திருக்குது. ஆனால் இந்த மார்க்கத்தை தக்க வைப்பதற்கு முஸ்லிம் சொன்ன பயப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் ஊப்பியில் இருக்குது இன்னைக்கு. அப்படித்தானே? ஒரு தாடியை வச்சு நான் முஸ்லிம் சொல்ல முடியுமா? தாடியை வழியாங்க எங்கடா இருக்குது? ஏதாவது கேட்க முடியுதா? ஆனால் தமிழகத்துல வராது பாய், அந்த அளவுக்கு வந்தா விட்டுருவா பாய். நாங்க யோசிக்காதீங்க. கல்வியை கையில் எடுங்க, கல்வியை ஆயுதமாக எடுங்க. வேற எந்த ஆயுதமும் நமக்கு தேவையில்லை. கல்வியா இருந்து IAS IPS ஆகுங்க. ஏன் வக்கீலாக இருந்து நீதிபதியாக இருந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதியாக, நீதி செலுத்தக்கூடிய நீதிபதி